51 கோயில்கள் சக்தி பீடமாக போற்றப்படுகிறது. சக்தி பீடங்களில் திருவத்தியூர் இச்சி பீடம் என்று போற்றப்படுகிறது. சிவனை தவிர முருகனை தவிர யாரையும் பாடியதே இல்லை. ஆனால் வடிவுடை அம்மனை பற்றி மட்டும் பாடியதற்கான நம்பூதிரிகளால் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டது. யாராவது திருமணம் ஆகாமல் இருந்தாலோ அல்லோ இந்த திருவரு சுந்தரி ஆகிய வடிவுடை அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி செய்தால் உடனே விவாகம் நடக்கும் என்பது. திருவொற்றியூரிலே திருப்பர சுந்தரி என்று சொல்லப்படுகின்ற வடிவுடை அம்மனுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்று நேற்றல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே புகழ்பெற்ற ஒரு சக்தி பீடமாக திருவொற்றியூர் இருந்திருக்கிறது. 51 கோயில்கள் சக்தி பீடமாக போற்றப்படுகின்றன. அந்த 51 சக்தி பீடங்களில் திருவொற்றியூர் இச்சி பீடம் என்று போற்றப்படுகிறது. எனவே இங்கு உள்ள அம்பாளுக்கு என்ன சிறப்பு என்றால் திருப்புர சுந்தரி என்ற ஒரு அற்புதமான அந்த அம்பிகையினுடைய பெயரை நாவுக்கரசராகிய அப்பர் வடிவுடை மங்கை என்று தேவாரத்திலே மொழிபெயர்த்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த இந்த அம்பாளை பற்றி ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு தியாகராஜ சுவாமிகள் இதை வழிபட்டு பஞ்சரத்ன கீர்த்தனைகள் 5 ராகத்திலே மிக அற்புதமாக பாடியிருக்கின்றார். அவர் மட்டுமல்ல, மகா மனுஸ்தவம் என்று 32 சமஸ்கிருத ஸ்லோகங்களாலே கபாலி சாஸ்திரிகள் வணங்கி வழிபட்டிருக்கின்றார். அதன் பிறகு அண்மையிலே வாழ்ந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமான் அவர்களுக்கு அவர் வாழ்ந்த இடத்திலேயே வீட்டிற்கு சென்று வழிபடைய அன்னை உணவு அளித்திருக்கின்றார். எனவேதான் அந்த அம்பிகையை போற்றி வடிவுடை மாணிக்க மாலை என்ற ஒரு அற்புதமான 101 பாடல்கள் பாடியிருக்கின்றார். வள்ளற் பெருமான் சிவனை தவிர முருகனை தவிர யாரையும் பாடியதே இல்லை. ஆனால் வடிவுடை அம்மனை பற்றி மட்டும் பாடியதற்கு காரணம் உணவு அளித்த அந்த தாயை மறக்க முடியுமா? எனவேதான் வாழ்நாள் அனைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூ நாள் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் புண்மையொன்றும் காணார் நின் நாமம் கருதுகின்றார் ஒற்றி கண்ணுதல்வால் மானார்வம் உற்றமையிலே வடிவுடை மாணிக்கமானே. அந்த அற்புதமான திருப்புர சுந்தரிக்கு புஷ்பாஞ்சலி அர்ச்சனை இப்பொழுது மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லையோ விவாகத்திற்கான வேண்டுகோள் பூஜை என்று மிக அற்புதமாக நம்பூதிரிகளால் மிகச் சிறப்பாக செய்யப்படுகின்றது. இதனால் பலர் பயன்பெற்றிருக்கின்றார்கள். அது என்ன புஷ்பாஞ்சலி என்றால் எல்லா கோயிலையும் புஷ்பத்தினால்தான் இறைவனுக்கு அஞ்சலி செய்கின்றார்கள், அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம். ஆனால் திருவொற்றியூரில் மட்டும் என்ன சிறப்பு என்றால் அந்த விவாகத்திற்கு வேண்டுகோளாக அந்த நம்பூதிரிகள் உச்சிகாலத்திலும் சாயரட்சையிலும் 2 வேளையில் அந்த விருட்சிப்பூ என்று சொல்லுகின்ற அம்பாளுக்கு மிகவும் உகந்த அந்த மலர்களால் யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயர் ராசி நட்சத்திரம் எல்லாவற்றையும் சொல்லி சீக்கிரமாக விவாகம் நடக்க வேண்டும் என்று அம்பிகைக்கு தனிச்சிறப்போடு ஒரு அர்ச்சனை செய்கின்றார்கள். இந்த அர்ச்சனை செய்வதற்கு என்ன ஒரு சிறப்பு என்றால் அதற்கு நிவேதனம் செய்கின்ற பொழுது அரவணை என்ற ஒரு சிறப்பான ஒரு நிவேதனம் செய்கின்றார்கள். சாதாரணமாக அரவணை என்பது நமக்கு தெரியும், ஐயப்பனுடைய ஆலயத்தில் கேரளாவில் இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே அரவணை பாயசம் கிடையாது. ஆனால் திருவொற்றியூரில் மட்டும் அந்த நம்பூதிரிகள் பூஜை செய்கின்ற பொழுது இந்த விவாகத்திற்கான இந்த வேண்டுகோளுக்கு புஷ்பாஞ்சலி செய்கின்ற பொழுது அம்பாளுடைய உள்ளம் குளிர்வதற்காக அந்த அரவணையை நிவேதனம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். உடனே அவர்களுக்கு அந்த திருமணம் நடக்கிறது. நடந்த உடனே மீண்டும் அம்பாளுக்கு பட்டுப்புடவை சாத்தி அந்த அம்பாளுக்கு அந்த வேண்டுகோளை நிறைவு செய்கின்றார்கள். இது காலந்தோறும் நடந்து கொண்டே வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. எனவே நம்முடைய வீட்டிலே யாராவது திருமணம் ஆகாமல் இருந்தாலோ அல்லது திருமணத்திற்கு தடைகள் வந்தாலோ இந்த திருவர சுந்தரியாகிய வடிவுடை அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி செய்தால் உடனே விவாகம் நடக்கும் என்பது வரலாற்று உண்மையாக இருக்கின்றது. எனவே வடிவுடை அம்மனை வணங்கி நாம் அருள் பெறுவோம்.